ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினி व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम ओम सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ यच्छन्तशां वृषभो विश्वरूपः सन्तोऽप्योऽत्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोत् अमृतस्य देवदारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बूरिविसृवं ब्रह्मण कोशोऽसि मे तया पिहितः श्रुतं मे गोपाय. ஓம்
அகம் விருக்ஷஸ்ய ரேரிவ கீர்த்திப்ருஷ்டம் கிரேரிவ ஊர்த்வ பவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி திரிசங்கோர்வேதானுவச்சனம். ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராண் சக்ஷுஸ்ரோத்ரமதோபலம் யானி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்ய மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்த்வநிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷஸ்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவீர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தः ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாஹோ அத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதயமனஹ ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. ओम பக்கம் 131 புருஷார்த்தாதிகரணம். புருஷார்த்ததோதகம் சப்தாதிகி பாதராயணகம் சேஷத்வாத் புருஷார்த்தவாதகம் யதா அன்யேஷு இதி ஜைமனிஹி ஆச்சார தர்ஷனாத் தத்ஸ்ருதேஹ சமன்வாரம்பணாத் தத்வதோ விதானாத் நியமாச்ச அதிகோபதேசாத் பாதராயணஸ்ய ஏவம் தத் தர்ஷனாத் துல்யம் து தர்ஷனம் அசார்வத்ரீகி விபாகசதவத அத்யயனமாத்ரவதः ந அவிசேஷாத்
ஸ்துதயஹனு மதிர்வா. ஓகே, புருஷார்த்த அதிகரணம் இம்பார்ட்டண்ட் அதிகரணம். அதனால் இது என்ன பண்ணணும், சில ஏரியா வரும்போது நம்ம சைடில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியா யூஸ்ஃபுல்லான ஏரியா. இதில் என்ன சொல்லணும்னா, முதல்ல பிரதிஜ்ஞா பண்ணினார் வியாசாச்சாரியார். அதை எதிர்த்து மறுத்து அதுக்கு ஒரு 6 மறுப்பு வந்தது பூர்வ மீமாம்சகர்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பிரம்மசூத்திரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேதாந்த கருத்துக்கு, நிர்குண பிரம்மத்துக்கு, அத்வைதத்துக்கு எங்கெல்லாம் டவுட் வருமோ, மறுக்கிறார்களோ அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு போகிறார். நீங்கள் இதை அப்படியே வாட்ச் பார்த்தீங்கன்னா, இப்போ யாரோட நம்ம மல்லு கட்டுன்றோம்? எந்த குரூப்பு? பூர்வ மீமாம்சம், க்ளோஸ் பீப்புள். ஏன்னா அவங்களும் வேதாந்தத்தில் வேதத்தில் இருக்காங்க. இப்போதான் இது வரைக்கும் நம்ம பேசின வந்த குரூப்பெலாம் வேதத்துக்கு வெளியே இருக்கவங்க. இப்போ வேதத்துக்குள்ளே இருக்க வேத பூர்வம், வேதாந்தம். அப்போ வேத பூர்வத்தில் எப்படி இருக்குது, இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் விஷயம், வேதாந்த செப்பரேட். அதில் வேதத்தினுடைய கடைசி பகுதி செப்பரேட் நாலேஜ் கொடுக்கும், அதுக்கு செப்பரேட் ரைட்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம என்ன பியூட்டின்னா, வேத பூர்வத்தையும் எடுத்துக்கிறோம், அந்த கர்மகாண்டத்தையும் எடுத்துக்கிறோம், உபாசன காண்டத்தையும் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கருத்தை அத்தாரிட்டியாக சொல்கிறோம் நம்ம. இதுதான் விசேஷம். ந அவிசேஷாத். இப்போ 13வது சூத்திரம், ஞானாதேவ கைவல்யம். எப்படி இருளுக்கு வெளிச்சம் மாத்திரமே போதுமோ, அதுபோல் ஞானத்திற்கு லௌகீக வைதீக கர்ம எதுவோ அதெல்லாம் தேவையில்லை. கர்ம சமுச்சயம் இங்கே பண்ண முடியாது, அவசியமும் இல்லை. எனவே ஞானம் கர்மத்தின் அங்கம் இல்லை. இது பூர்வ மீமாம்சருடைய தியரி. அவங்களுடைய ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலை பண்ணுறதுன்னா ஒரு புஷ்ஷிங் வேணும். புரியுதான்? அப்போ பூர்வ மீமாம்சர்கள் எதை வச்சுட்டு இவ்வளோ அவங்களுக்கு ஒரு புஷ் இருக்குது அப்படின்னா, ஜைமினியோட சூத்திரம் இருக்குது. அது ஜைமினியோட சூத்திரத்தை வச்சுட்டு அவங்க அதில் தான் முழு வேதத்தையும் அந்த திருஷ்டியில் தான் பார்க்குறாங்க. புரியுதா? அதனால் நீங்கள் சைக்காலஜிக்கலாக ஒரு மனுஷன் நம்மளை எதிர்த்தோ இல்லை ஆதரிச்சோ பேசுகிறேன்னா, எந்த பேஸில் இவன் பேக்ரவுண்டில் நம்மளை எதிர்த்தோ ஆதரித்தோ பேசுகிறான்ற அந்த மூலத்துக்கு போகணும். அந்த விஷயத்துக்கு போனால் தான் இவர் ரைட்டாக ராங்கான்றதை ஸ்டடி பண்ண முடியும். இதெல்லாம் சிம்பிள் விஷயம், தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய சூத்திரம் ஜைமினி சூத்திரம், ஆம்னாயஸ்ய கிரியார்த்தாத்துவாத் ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம். இதை பேஸ் பண்ணிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. பூர்வ மீமாம்சக்காரங்க இந்த திருஷ்டியில் தான் அவங்க படிக்கிறாங்க. அதாவது என்ன இதில் சொல்ல வருதுன்னா, காரியபோதக வாக்கியங்கள் பிரமாணம், மற்ற எல்லா வாக்கியங்களும் அப்பிரமாணம். அதாவது சித்த போதக வாக்கியங்கள், ஞானாதேவ கைவல்யம்னு சொல்கிறீங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அது பிரமாணம் இல்லை. புரியுதா? அப்போ அது என்னது? அர்த்த வாக்கியம். அது சும்மா ஸ்துதி பண்ணுறதுக்காக. இப்போ குழந்தையெல்லாம் நம்ம ஸ்துதி பண்ணுவோம், பெரியவங்களாம் ஸ்துதி பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்கிறது உபநிஷத்துலலாம். புரியுதா? எல்லாமே அதே அப்படியே மண்டு மாதிரி அப்படியே எடுத்துக்காத, அப்படியே அவங்களுடைய ஒரு வாதம். ஓகே, அப்போ அவங்களுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்புடையதாக இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதுக்கான கர்மம் பண்ணு. நியாயமாக தானே பிறகு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு கர்மம் பண்ணணும். சும்மாவே வராது எதுவுமே. எதையும் பண்ணாமல் வெறுமனே எந்த ஒரு சிங்கமே ஆனாலும் வாயை திறந்தால் அதுக்கு உணவு கிடைக்காது. புரியுதா? அதுவும் உழைக்கணும். இப்போ உனக்கு கர்மம் பண்ணினா தான் பலன் கிடைக்கும்.
எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஞானத்திலேயே மோட்சத்தான் சொல்லலான்னு பார்க்குறிய அப்படின்னு கேட்குறான் பூர்வம். நம்ம கூட அவன் கட்சியில் சேர்ந்துடணும் போல தான் தோணுது. அப்படிதான். அதனால் டூ அண்ட் லிவ் டாக்டர்ஜியோட ஐடியா. காந்தியோட ஐடியான்னு டூ அண்ட் டை. அப்படியே நெகட்டிவ். இப்போதான் டூ அண்ட் டை. டூ அண்ட் டை சொல்லக்கூடாது, டூ அண்ட் லிவ் அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே நமக்கு ஏற்புடையது கிடையாது, வேதாந்திக்கு. இந்துக்களுக்கு வெற்றி அடைந்துள்ளது, அதுக்காக வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட்டு சுப்பிரமணிய கோயிலில் திருப்பரங்குன்றத்தில் முதல் முறையாக இந்துக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கான். எல்லா பக்கமும் எல்லா ஜாதிக்காரனும் நான் ஹிந்து அப்படின்றத வந்திருக்கு. தேவாங்க குலத்திலேருந்து இதுலேருந்து அந்த ஜாதியிலேருந்து எல்லோரும் ஒற்றுமைப்படுத்துகிறான். இந்த ஸ்டாலின் இருக்கான அவன் இன்டைரக்டாக வேலை பண்ணுறான். இந்த சகுனி ஒருத்தர் தான், அவனுக்கு கண்ணாடி திறந்தா கிருஷ்ணர் தான் தெரிவார் அவனுக்கு. அதுதான் அதெல்லாம் எதிர்மறை பக்தின்னு பேர், இதுக்கு பேர். அதனால் இப்படி பகவான் அனுப்புவார் யாரையாவது ஒன்று வெறுப்பேற்றி ஒன்றா ஆக்குவார். புரியுதா? தூங்கி கிடக்கிற ஆளெல்லாம் எழுப்பி, இவன் பாரு, இவன் மதுரை கலெக்டரு மதுரை வரைக்கும் தான் இருக்குது லிமிட்டட். அதையும் தாண்டி வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இதை ஏகப்பட்டது பெருசாக்கிட்டான். போதா குறைக்கு அவன் மட்டன் சாப்பிட்டு கோயில் விஸ்வநாதர் கோயில் போகிற வழியில் மட்டன் சாப்பிட்டு வெறுப்பேற்றுறான், அதை விளம்பரப்படுத்துகிறான். இவன் என்ன நினச்சா, முன்னாடி மாதிரிலாம் உன்னால் ஆனத்தை பார்த்துக்கோ அப்படி லோக்கல் ரவுடி சொல்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. புரியுது தான். அதுபடி தான் நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் மெயின் காசியில் வாரணாசியில் அந்த கோயிலை அவன் என்ன பண்ணுவான்னா, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படி திமிர்தனமாக பேசுவான் லோக்கல் ரவுடி. அந்த மாதிரி அவன் ஐடியா அவனுக்கு. புரியுதா? பாதி கோயிலையே பாதி கட்டி டூமை கட்டிடுவான். அதாவது நமக்கே தெரியும், நம்ம கோயிலுன்றது ப்ரூஃப்லாம் பண்ண தேவையில்ல, அது பார்த்தாலே தெரியும் உன்னால் ஆனதை பார்த்துக்கோ அப்படின்றது. இப்போல்லாம் அப்படிலாம் முடியாது கண்ணு, நாங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டோம். புரியுதா? இந்துன்றது இதுவாகிடுச்சு. ஸோ இது ஒரு அதிர்ச்சியான வைத்தியம். ஆனால் மாறுதல் வந்தே ஆகும். இது ஒரு காலத்தில் இல்லைன்னா இன்னொரு காலத்தில் வரும். இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார் இந்து முன்னணி பிளாட்ஃபார்மில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ கோர்ட்டில் கேஸ் போட்டு பெரிய கோர்ட்டு போட்டு அவன் 1 மணி நேரம் தான் நீங்கள் போராட்டம் பண்ணலாம், அனுமதி கொடுக்கலாம் அப்படி சொன்னான். எப்படி வர போகிறாங்க, ஒரு 1000 பேர் வருவான் அப்படின்னாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் வந்துட்டான். அப்படின்னா நேச்சுரலாக கந்த சஷ்டி கவசம், இது கந்தர்மலை கந்தர்மலை புரியுதுதான். அதனால் கீழே வரும்போதே கந்த சஷ்டி கவசம் இருக்கிறது போட்டுருக்காங்க. அது மாதிரி ஒரு இடத்துலையும் இருக்கிறது. அதனால் இந்த சிபிருக்கு பேர் புதுசாக ஒன்று வச்சுருக்கேன், ஞானஸ்கந்தன் சிபிர். சிக்கந்தர் கிடையாது, ஞானஸ்கந்தன். ஞானஸ்கந்தன் சிபிர். புரியுதா? அதனால் அங்கே ரங்கதுரஜி ஒரு பாட்டு பாடுவார், முத்தை தரப்பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி. அதை நீங்கள் நடுப்பயணிக்கு வந்தீங்கன்னா அது மாதிரி பல விஷயம் இருக்குது. நடுப்பயணிக்கு வந்தீங்கன்னா ஓகே, வரலன்னு வச்சுக்கோ அசமஞ்சின்னு அர்த்தம், மிஸ் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ அந்த 2 நாள் சனி ஞாயிறு பேக்குன்னு அர்த்தம். அங்கே நிறையா விஷயம் பண்ண போகிறோம். இப்போ முருகர் வேறு, அது இந்த இப்போ பீரியடு முருகர் பீரியடு தான். அதில் இப்போ எப்படி அமையுது பாரு பகவான். அது கரெக்டாக திருமணம் இஷ்யூ ஆச்சு, நம்ம நடுப்பயணில் கேம்ப் வைக்கிறோம். அப்போ அது சம்மந்தமாக நிறையா விஷயம் செய்ய போகிறோம். புரியுதா? பகவான் என்ன பண்ணுவாரோ தெரியாது. ஓகே, அப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த பூர்வ மீமாம்சர்கள் மரண பரியந்தம் கர்ம பண்ணணும். ஓகே, இந்த கருத்து ஆழமாக பதிஞ்சனால தான் ரிட்டையர்டு ஆனால் கூட நம்ம வேலை பண்ணுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம், ஆனால் வேலை கொடு அப்படின்வான் ஆசிரமத்தில். ஏன்னா இவன் அந்த உபனிஷத்து வாக்கியத்தில் ஆழமாக போய் கர்மகாண்டம் நல்லா போய் பதிஞ்சிருக்கு. வேலை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது மனசில் பதிஞ்சிருக்கு. ஒரு இடத்துல ஏதாவது சோஃபா செட்டில் கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டோன்னு வச்சுக்கோ, தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்.
நம்ம சோம்பேறியாக உட்காந்துருக்கோம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, எழுந்திரிச்சு போய் ஏதாவது வேலை பண்ணு, இல்லை அந்த அலமாரிலாம் கீழே கீழே போட்டு திருப்பி எல்லாத்தையும் ஏற்றி வை, அப்படி ஏதாவது இந்த கர்மம் சுத்தியில் பிடிச்ச கை சும்மா இருக்காது. ஓகே, அதனால் அர்த்த புருஷார்த்தத்தில் கர்மம் செய்தாகணும், இது பிரசித்தி. ஓகே, இல்லைன்னா கிடைக்காது. காமத்துக்கு புருஷார்த்துக்கும் கர்மம் செஞ்சாகணும், தர்ம புருஷத்துக்கு நிறையா கர்மம் பண்ணி ஆகணும். மோட்ச புருஷார்த்துக்கும் அவன் என்ன சொல்கிறான், அதுக்கும் கர்மம் பண்ணு. இதெல்லாம் கர்மம் பண்ணுற இல்லையா, மோட்ச புருஷார்த்தம் அப்படியே கேட்ட உடனே கர்மம் மோட்சம் கிடச்சிடுன்னு சொல்கிறியா, இதெல்லாம் நியாயமா? இது செயல்பாட்டுக்கு வருமா? இது யோசிச்சுப்பார் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்கிறது தர்ம அர்த்த காம சாத்திய வஸ்து, புரியுதா? அதனால் ஆனால் மோட்சம் சித்த வஸ்து, அது புருஷார்த்தம். புருஷார்த்தம் ரெண்டாக பிரிக்கிறோம், சாத்திய வஸ்து சித்த வஸ்து. சாத்திய வஸ்துனா இல்லாதது அடையிறது, சித்த வஸ்துனா இருக்கிறதே அடையிறது, இருக்கிறத மறந்து போனதுனால அடையிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேதாந்த விசாரம் ஏற்றுக்கொள்கிறோம், அதனால் ஞானம் ஏற்படும், சந்தேகமே இல்லை. அவன் ஏற்றுக்கிறான், இது வேதாந்த விசாரம் பண்ணுறதுனால ஞானம் ஏற்படும், அது ஒத்துக்கிறான், புரியுதா? ஆனால் அந்த ஞானத்துக்கு கர்ம சாதனை இருக்கணும். ஓகே, அப்போ தான் அது ஃப்யூச்சர் ஹேப்பனிங் ஈவெண்ட். ஏதாவது பண்ணினா தான் என் ஃப்யூச்சரில் பொழைச்சி கிடக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நியாயமாக தான் இருக்கிறது, புரியுதா? இப்போ ஞானம் மட்டுமே மோட்சத்தை கொடுக்காது, ஞானத்துக்கு பிறகு சாதனை பண்ணு. பூஜ்ய சுவாமிஜி 3 வருஷம் கோர்ஸ் பண்ணுவார், நல்லா சொல்லி எல்லாம் கொடுப்பார். முடிச்சோடனே தியானத்துக்கு எங்கேயாவது போயிடுவான். இந்த ஞானம் கிடச்சித்து, இப்போ ஞானத்தை ஏதோ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவான், புரியுதா? அவர் கோடி கணக்கில் அதுக்காக வேலை பண்ணுவார், செலவு பண்ணி சாப்பாடு போட்டு தங்கி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு. இவன் ஒரு கன்க்ளூஷன் பண்ண, எல்லாம் கேட்டால் கரெக்டாக தான் இருக்கிறது, ஞானம்லாம் கரெக்டாக இருக்கிறது, நல்லா பிரித்து சொல்ல தெரியுது, ஆனால் நமக்கு அந்த அனுபூதி கிடைக்கல, அதனால் ஏதோ சம்திங் ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லிட்டு காணாமல் போயிடுவான். ஓகே, இது இந்த பூர்வ மீமாம்சர்களுடைய தாக்கம் இருக்க. சம்டைம்ஸ் வேதாந்திகளுக்கும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளே போயிருக்கு, அதனால் ஏதாவது கர்ம பண்ணி தான் ஆகணும். வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை மீதி வரை கர்மம். இந்த கர்மத்தினுடைய லெவல் இருக்க வரையறை, அதுக்கு வரையறை சொல்லப்படலை, புரியுதுல? குழப்பம் இருக்காது. அப்போ படித்தாச்சு, ஏதோ ஒன்று பண்ணணும், வேதாந்தம் படித்தாச்சு, அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ இது மே மாதம் வரைக்கும் பண்ணிட்டு போகிறக்கும் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஏதாவது ஒன்று பண்ணோம், தனித்தனியாக ஏதோ பண்ணுங்க, கடவுள் தான் காப்பாற்றணும், என்ன பண்ணுமோ, அப்படிதான். வேதாந்தத்துக்கு வந்தவர்கள் மெஜாரிட்டி தவறாக புரிந்து கொள்பவர்கள். குரு சாஸ்திர ஈஸ்வரா உதவி செய்யலாம், ஆனால் அந்த பையன்தான் முடிவு பண்ணும், அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணும், அந்த முமுக்ஷு இருக்கான்ல அவன் தான் முடிவு பண்ணும் இந்த விஷயத்தில், யாரும் மற்றவங்க யாருமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு புத்தியில் கன்விக்ஷன் ஆக வேண்டியது கேவல ஞானாதேவ மோக்ஷம், இது கன்விக்ஷன் இருக்கணும் முதல்ல இந்த விஷயத்துக்கு. அதற்கான மெச்சூரிட்டி வரத்துக்காக நம்ம வேலை பண்ணணும், இம்பார்ட்டண்ட். இப்போ பூர்வபக்ஷ கருத்து மறுப்பவர்கள் நாம் வேதாந்தி, அதை சரியாக ஜாக்கிரதையாக எங்கே மறுக்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு கர்மத்தை வச்சுக்கிறோம், இந்த அளவு நமக்கு புரியணும். நமக்கு 2 உருண்டை உள்ளே போன ஒன்று தான், சாப்பாடு போன ஒன்று தான், இதை சாப்பிட்றக்கூடாது அப்படி இந்த பாம்பு நெளிஞ்சா மாதிரி இப்படி இருப்பான். 2 சப்பாத்தி குறைச்சிருக்கணும், புரியுதா? அந்த வேகத்தில் உள்ளே போட்டுருவான், அந்த டேஸ்ட்டு அந்த இது எல்லாம் பண்ணி போட்டுட்டு இந்த விழா புடைக்க சாப்பிட்றதுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அவஸ்தை இருக்கு பாரு, அது யாருக்கும் சொல்லவும் கூடாது. தூக்கம் வந்தால் கூட தூங்கிடலாம், புரியுதா? தூக்கம் வராது, ஏன்னா ஹெவினஸ் இருக்கிறதுனால தூக்கம் வராது. புரண்டும் முடியாது, ஏன்னா அது உள்ளே இருக்கு, நிறை மாத கர்ப்பிணி. சாப்பிடும்போது அறிவு இல்லாமல் சாப்பிட்டான், வேற ஒன்றும் இல்லை, புரியுதா? இதெல்லாம் மாற்றிப்பான்.
இப்போ எவ்வளோ சாப்பிடணுன்றது தெரியும். உனக்கு ஒரு டேஸ்ட், உனக்கு அவேர்னஸோடு இருந்தால் ஸ்டொமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணோம், போகிறோம் நிறுத்து அப்படின்னு. அது நமக்கு வந்து அவேர்னஸ் இருக்காது, சும்மா கடை அப்படின்னு இதை விட்டால் திருப்பி எப்போ கிடைக்கணுன்னு அது வேறு இருக்கிறது. அப்போது 2லேருந்து 7 வரைக்கும் 6 சூத்திரம் பூர்வபக்ஷி சூத்திரம். ஞானம் மட்டுமே போதாது, அதுக்கு ஏதோ பண்ணி ஆகணையா, அப்போ தான் வரும். ஞானம் நைவ சுதந்திரம், இதுதான் ஆர்கியூமெண்ட்டு. வியாசாச்சாரியர் சொல்கிறாரு 8வது சூத்திரத்திலேருந்து பூர்வபக்ஷிக்கு பதில் கொடுத்துட்டு வராரு. 8ல் 2 நீக்கப்பட்டது, 9ல் 3 நீக்கப்பட்டது, 10ல் 4 நீக்கப்பட்டது, 11ல் 5, 12ல் 6. ஓகே, கடைசியாக இருக்கிற 6வது பூர்வபக்ஷத்தை நீக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் போடுறாரு. புரியுதுதான்? எவ்வளோ எஃபர்ட் போடுறாருன்னா 2 சூத்திரம் இதுக்கு பண்ணுறாரு. 13வது சூத்திரம், 14வது சூத்திரம், 2 சூத்திரம் 6வது பூர்வபக்ஷத்துக்கு நிராகரணம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறார் இவர். ஸோ அதில் 13வது சூத்திரம் ந அவிசேஷாத். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? தேக வெதிரிக்த ஆத்மா பரிச்சின்ன கர்த்ரு ஆத்ம ஞானம். அதுக்கு ஞானத்துக்கு பிறகு கர்மம் வேணும். அதில் நமக்கு வந்து ஆட்சேபனையே இல்லை, அது கர்மகாண்டம். வேதாந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதவன் என்ன பண்ணணும்? நிர்குண பிரம்மனை ஏற்றுக்க முடியாது. பல பேருக்கு ஏற்ற முடியாது, நிர்குண பிரம்மன்றதை ஒத்துக்கவே முடியாது. ஓகே, அப்போது இதில் நம்ம வந்து நம்மளுடைய ஐடியா வேதாந்த ஜன்ய, நம்ம ஏற்கனவே படிச்சது தான் போன இதில். அபரிச்சின்ன அகர்த்ரு ஆத்ம ஞானம், இது ஒரு கர்ம அங்கம் வராது, சுதந்திரம். அகர்த்தா அபோக்தா ஆத்மா அகம் இப்படி உள்ளவனுக்கு அங்கே தான் அகர்த்தா அபோக்தான்னு சொல்லிட்டானே, அவனுக்கு எதுவும் தேவையில்லை, செய்யறதுக்கும் எதுவும் இல்லை அங்கே. புரியுறதா? எல்லாமே முடித்தவன். அதனால் 13, 14வது சூத்திரம், 7வது சூத்திரம் நியமாச்ச அப்படி பூர்வபக்ஷத்தில் படித்தோம். ஸோ அப்படி சொன்னதை 13, 14 சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் ரிமூவ் பண்ணுறார். ஓகே, எப்படி? அப்போ 7வது சூத்திரத்தில் அவனுடைய ஆர்கியூமெண்ட் என்ன, அவனுடைய பிரமாணம் என்ன, அவன் கொடுத்த உபநிஷத்து வாக்கியம் என்ன இல்லையா? வெரி ஃபேமஸான நல்ல நல்ல சூத்திரம் சொன்னான். அது அவனும் சும்மா வந்து வாய்க்கு புளிச்சதுக்கு மாங்காய் அப்படி சொல்லலை, இருக்கிற மாதிரி சொல்கிறான். புரியறதான்? நானும் சொல்கிறேன், எடுத்து சொல்கிறேன், நான் உனக்கு புரியல, நான் சொல்கிறேன் நான். அப்படி அந்த 7வது சூத்திரத்துக்கு நீ வந்து வாழற காலம் வரைக்கும் 100 ஆண்டு வாழணும்னு விரும்பணும். அதான் எனக்கு 100 வயது வேண்டும் அப்படி மகாகவி சவி சொன்னார். அதில் 100 வயசு வரணும்னு அப்படி நினைக்கணும். 100 வயசும் கர்மத்திலேயே இருக்கணும்னு விரும்பணும். எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். புரியுறதா? எது? ஈசாவாசிய உபநிஷத்து. ஓகே, அதில் ஈசாவாசியத்தில் 2வது மந்திரம் வந்து குர்வன் ஏவ இக்க கர்மாணி ஜிஜீவேஷத்து சதம் சமா. ஜிஜீவேஷா, நீ வாழற காலம் வரைக்கும் 100 ஆண்டு வந்து வாழணும், ஆனால் நீ கர்மம் பண்ணிண்டே இருக்கணும். ஏவம் தொய் அந்நியதா அஸ்தி ந கர்ம லிப்யத்தே நரே. இந்த மனிதன் வந்து கர்மத்தை விட்டுடக்கூடாது, தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பிரமாணம், ஈசாவாசிய உபநிஷத்து. இது பூர்வபக்ஷி கொடுக்குறான். புரியுறதா? இதில் வந்து நமக்கு முதல் வரி ரெலவெண்ட்டு. அதாவது கர்மம் பண்ணிட்டு நீ வாழ்நாள் முழுவதும் ஆசைப்பட்டு வாழணும், மரண பரியந்தம் கர்மம் பண்ணிண்டே வாழணும். இந்த ஆற்றுல நான் வைதிக கர்மம் பண்ணியே செத்தே போயிட்டேன் போ அப்படின்னு சொல்லுவான் நிறைய பேர். அது கர்மம் பண்ணியே செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் இல்லை, சில பேர் இப்படி விரும்புவான், பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆவி போயிடணும். இதெல்லாம் வந்து கர்மகாண்டர்கள் இல்லையா, பூர்வ மீமாம்சா, அவங்களுடைய கருத்து நல்ல ஆழமாக உள்ளே போயிருக்கு, தேசத்துக்குள்ளற இன்டைரக்டாக உள்ளே போயிருக்கு, சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிருக்கு. அதனால் வைதிக கர்மானி, நித்திய நைமித்திக கர்மானி, விகித கர்மானி,
பஞ்சமகா யஜ்ஞம். பஞ்சமகா யஜ்ஞம் சாகிற வரைக்கும் பண்ணணும். புரியுறதா? இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க பண்ணிடணும். நான் 18வது ஆண்டு விழாவில் டிக்ளேர் பண்ணேன், நான் இனிமேல் பஞ்சமகா யஜ்ஞத்திலேருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் அப்படின்னு. ஒருத்தருக்கும் புரியல, என்னாச்சு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் தான் ஞானியாச்சே அப்படின்னு. இல்லையா, பஞ்சமகா யஜ்ஞத்திலேருந்து விடுதலை ஆகுறதுன்ற சொல்லு இருக்குல்ல, அதுவே புரியல. ஏன்னா இவன் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணியிருந்தா தானே அதை விட முடியும். அதில் நல்லா ஊறி பண்ணியிருக்கணும். பண்ணினவன் தான் விடுறதை பற்றி கொஞ்சம் யோசிப்பான். ஓகே, பண்ணாமே இல்லைன்னு முன்னாடியே விட்டுவிடுவான். ஏற்கனவே விட்டுட்டான், எதுவுமே பண்ணலை. புரியுதா? அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இது புரியுறதா? வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்கும் தம் வேட்கை ஒழிந்திலர். வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்திடும், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. திருமூலர் திருமந்திரம். புரியுதா? நீ எப்போ அந்த ஆவேசத்தை வேட்கையை விட போகிற? வேதாந்தம் வர வரத்தான் அதுலேருந்து ஆவேசம் உனக்கு போகும். அது வரைக்கும் உனக்கு ஆவேசம் இருந்துட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இந்த இந்த இதை கர்மத்தை பண்ணலாமா, அந்த கர்மத்தை பண்ணலாமா, 2 கிளாஸ் கேட்குற நேரத்தில் ஏதாவது விஷ்ணு சாஸ்திரம் சொல்லலாமா சொன்னோம். அப்போ விஷ்ணு சாஸ்திரம் சொன்ன நேரத்தில் கிளாஸ் கேட்கலாமா, அப்படி ஷிஃப்ட் ஆகும். மெதுவாக ஷிஃப்ட் ஆகும். எதுவுமே தப்பு கிடையாது. ஏதாவது ஒன்றுத்தில் நல்லதில் இருந்தால் நல்லது. 7வது மந்திரம் பூர்வபக்ஷ ஐடியா, ஞானத்தோட கர்மம் தொடர்ந்து இருக்கணும். ஓகே, அதுக்கு பிரமாணம் ஈசாவாஸ்ய உபனிஷத்து. கன்க்ளூஷன் என்ன? ஞானம் கர்மத்தின் அங்கம், கர்மம் இல்லாமல் செய்யக்கூடாது. இது அவனுடைய கன்க்ளூஷன். அதுக்கு வியாசருடைய பதில் என்ன அப்படின்னா, கர்ம குர்வன் அப்படின்னு. கர்ம குர்வன் அது என்னது? பர்பு. அதில் இந்த சொல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே இல்லை, பர்பு தான் இருக்கிறது. எப்படி ஆச்சாரியர்கள் பாஷ்யக்காரர் சங்கரர் எப்படி கண்ணை அப்படியே உறுத்தின்னு பார்க்குறார் அதில். ஏன்னா இது வேதம், அதுக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. புரியுதுதான்? ஆனால் அதை யாருக்கு யாருக்கு இல்லை அதை புரிய வைக்கணும். ஜாக்கிரதையாக செஞ்சுருக்காரு வியாசர சங்கரரும். அவங்க பண்ணின கான்ட்ரிபியூஷன் இருக்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. யாருக்கு? வேதாந்திக்கு, நமக்கு. புரியுதா? சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் அவிசேஷாத், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை அதில். ஓகே, இந்த சுருதி வாக்கியம் வாழ்நாள் முழுவதும் கர்மம் செய்துண்டே இருக்கணுன்றது யாருக்கு? யார் இதை பண்ணணும்? அப்படி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை சொல்லலை. அஜ்ஞானிக்கா ஞானிக்கா, இந்த இப்படி வாழ்நாள் முழுக்க கர்மம் பண்ணிகிட்டே இருக்கிறது ஞானிக்கா அஜ்ஞானிக்கா, அப்படி குறிப்பிட்ட அந்த மந்திரத்தில் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணவில்லை. உத்கிராந்தி கதி ஆகதி அது நம்ம விடவே மாட்டோம். பிரம்மசூத்திரம் நீங்கள் வர வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, ட்ராவலர் ஜீவா. ஓகே, இறந்த பிறகு அந்த ஜீவா ராக்கெட் மாதிரி வெளியில் போகிறான், பிக்கப் பண்ணுறான். புரியுதா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவா போகிறதுக்கு அந்த நீங்கள் ராக்கெட்லாம் பார்க்குறீங்களா தெரியல, அதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே பார்த்துட்டு இருக்கணும். சயின்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நமக்கு டைரெக்டாக பூர்வபக்ஷி சயின்ஸு தான். புரியுதா? இந்த ராக்கெட் விடுறான் அரிகோட்டாலேருந்து கீழே நெருப்பி வச்சு கொளுத்துவான், போகி மாதிரி. புரியுதா? அக்னி பண்ணுவான். அந்த அக்னி புஷ்ஷில் இவர் மேலே போவார். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஓகே, அதுக்கப்புறம் அதோட அக்னி இருக்கும், ராக்கெட்டோட அக்னி. அதனால அது மேலே போகும். அப்புறம் ஒன்று ஒன்றா கழட்டி விட்டுட்டு போகும். இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றா கழட்டி விட்டுட்டு சேட்டலைட் பார்த்துட்டு மேலே போகும். இல்லை நீங்கள் பார்க்கணும். அதுபோல் இந்த 13 நாள் தீட்டு பண்ணுறோம்ல கர்மெல்லாம், அது வச்சு கொளுத்துறது இந்த ராக்கெட்டு மேலே போகிறதுக்கு. போய் பாரு, பூனை கூட சாட்சி. அந்த 13 நாள் பண்ணுறோம்ல, அது இங்கேயே தங்கிடக்கூடாது நம்ம வீட்லேயே. அந்த ஆவி அது அப்படியே பண்ணி புஷ் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதனால தான் அது மேலே போயிட்ட பிறகு எல்லாரும் இந்த இஸ்ரோவில் கொண்டாடுவான். கேக் எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்து, சாக்லேட்லாம் கொடுத்து. அதுக்கு பேர் சுபம்னு பேர். இனிமேல் அவர் கர்மத்தில் அவர் மேலே போய்ப்பார்.
புரியுறதா? அப்படி இருந்தாலும் ஒரு நம்ம எதுக்கு தர்ப்பணம்லாம் கொடுக்குறோம்? ஒரு கிராட்டிடியூட். நமக்கு அவர் இருக்கும்போது நிறைய வேலை பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கிறார், இல்லை உபத்திரம் கொடுத்துருக்கார், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார். அதுக்காக மாத தர்ப்பணமோ வருஷ தர்ப்பணமோ எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த ஜன்ம நற்கதி அடையிறதுன்னு சொல்கிறது இல்லை. அந்த ஜன்ம நற்கதி அடையிறதுன்னா சொர்க்கத்துக்கு போகிறதில்ல. சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்கே புஷ் பண்ணி தலியாக வெளியில் விட்டுருவான். புரியுதா? எல்லா இடத்துக்கு போனாலும் எங்கேயுமே பர்மனெண்ட்டாக வச்சுக்க மாட்டான், நம்மளை எங்கேயுமே வச்சுக்க மாட்டான். புரியுறதா? அது ஒரு ஒரு உறுதியான இது. இப்போ நடுப்பயணி போகிறோன்னா நல்லா அற்புதமாக இருக்கும். முருகர் எல்லாம் இருப்பார், நடுவில்லாம் இருக்கும், நடுவில் வேறு இருக்காது நடுப்பயணி. ஓகே, அங்கே நம்ம ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். பர்மனெண்ட்டாக அங்கேயே வச்சுக்க மாட்டான். யார் சாப்பாடு போடுறது அப்புறம்? புரியுதா? அதனால் அனுப்பிச்சு எங்கே போனாலும் அனுப்பிச்சிடுவான்னு வச்சுக்கேன். அப்போது திருப்பி ரிட்டன் வரான் இல்லையா? அந்த ரிட்டன் வரும்போது அவன் நல்ல குடும்பத்தில் நல்ல மனுஷனாக என்னை உபத்திரம் கொடுத்தான்ல உயிரோடு இருக்கும்போது, அதெல்லாம் இல்லாமல் போகிற குடும்பத்தில் நல்ல சௌஜன்யமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு பேர் நற்கதி, அந்த ஜன்மம். புரியுறதா? இதெல்லாம் நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை இருந்தால் பண்ணு, இல்லைன்னா விட்டுடு. ஓகே, நல்ல ஜன்மம் கிடைக்கணும் அதுக்கு. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்குன்னா அஞ்ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு கிடையாது. அவ்வளோதான் ஆர்கியூமெண்ட்டு. புரியுதா? ஞானிகளுக்கு இது பொருந்தாது. காரணம் என்ன? சஞ்சித கர்மத்தை அவன் ஞானத்தினால எரிச்சுட்டான். அப்புறம் ஆகாமி கர்மத்தை அவன் எந்த விதமான கர்த்திருவ புத்தி இல்லாமல் பண்ணுறான், பற்றற்று பண்ணுறான். அதனால் ஆகாமி கர்மா அவனுக்கு எந்த பலனும் கொடுக்க அஃபெக்ட் ஆகாது. சஞ்சித்த கர்ம பிராயச்சித்த கர்மாவை அவன் அக்செப்ட் பண்ணிட்டு சிலதை சரி பண்ணுவான், பண்ணாததை அனுபவித்து அந்த கஷ்டத்தை அவன் மனசார ஏற்றுப்பான். புரியுதா? ஏன்னா ஆத்மா அவஸ்தைப்படுறதில்ல. அந்த பிராயச்சித்தத்தை இந்த மனசும் உடம்பும் தான் அவஸ்தைப்படும். புரியுதா? இதை வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், நீ ஏன்டா அடற அப்படின்லாம் சொல்ல முடியாது. புரியுதா? நம்ம வெளியில் படுற அவஸ்தையை தான் அவங்க பார்த்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம அந்த ஞானி எப்படி இருப்பான்? ஆனந்த புருஷனாக இருப்பான். எந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட ஆனந்தமாக இருப்பான். சித்பானந்தா சுவாமிஜி இருந்தார். அவருக்கு கையெல்லாம் ஆடிட்டு இருந்தது, உடம்பெல்லாம் கஷ்டமாக இருந்தது, வயசான காலத்தில், பெரியவர், ஞானி அவர். புரியுதா? முன்னாடி உட்காந்துட்டு ஒரு அம்மா ஓன்னு அழுதுட்டு இருந்தா. அவரை பார்த்துட்டு எப்படி இருந்தார், எப்படி வேகமாக போவார், இப்படி போயிட்டீங்களா, தார தாரையாக கண்ணீர். சரீரத்தை பார்த்து அழறியா? நான் சரீரன்றியா? நான் அஜ்ஞானின்றியா? ஐயோ, நீங்கள் ஞானி தான். அந்த அவஸ்தையை என்னால் தாங்க முடியல. புரியுறதா? எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது பாருங்க. எல்லாம் சொல்கிறதுக்கு பிரமாணம். ஈசாவாஸ்ய மந்திரம் அஜ்ஞானிக்கு அந்த முதல் மந்திரம் பொருந்தும், ஞானிக்கு பொருந்தாது. ஓய் 3:4-13 நான் அவிசேஷாத் ந இண்டிகேஷன் என்ன? இது ஞானிக்கு பொருத்தமற்றது. அதாவது ஈஸ்வரஸ்யவாதி விதி, ஈஸ்வர அந்த ஈஷாவாஸ்யத்தில் கொடுக்கக்கூடிய விதி இருக்குல்ல, வேதத்தினுடைய விதி, கட்டளை, கமெண்ட்மெண்ட்டு, அது ஞானிக்கு பொருந்தாது. புரியுதா? அவிசேஷாத். விசேஷாத் என்ன? விசேஷம் என்ன? ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. எவனுக்குமே எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டான். ஒட்டுமொத்தமாக இப்படி இப்படி பாதி அப்படி பாதி சொல்கிறான ஒழிய, நான் திருப்பி கேட்குறது எப்படி இப்படி தானே, இப்படி தானே, நான் சரியாக புரிஞ்சுட்டேனா அப்படின்னு கேட்பேன். ஐயோ, நீங்கள் நல்லா தான் கரெக்டாக தான் புரிஞ்சுனீங்க. ஏன்னா நம்ம அவன் வாயாலே சொல்லிடணும், நான் இப்படி தான், நீ தான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்றத அக்னாலஜி பண்ணிடணும். புரியுறதா? முடிஞ்சால் ரெக்கார்டு பண்ணிடணும். பண்ணிட்டா தான் நான் அப்படி நினச்சஞ்சி அப்படின்னு சொல்லுவான். புரியுறதில்ல? அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அவிசேஷாத். ஓகே, இது எப்படி சொல்கிறது? இப்போ பாஷ்யக்காரர் அவர் தான் ஜீனியஸ், தான் எக்ஸ்பர்ட் ஆள். அவர் அதுக்கு எல்லாத்துக்கும் வக்காலத்து வாங்குற இருப்பாங்க. ஓகே, இந்த 18ஆவது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, யஜ்ஞதான தபக்கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத்
யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். இந்த இந்த ஸ்லோகத்தை வந்து ரொம்ப கொண்டாடுவோம் நம்ம. 18வது அத்தியாயம் 5வது அத்தியாயம். இது ஒரு அருமையான ஸ்லோகம் கூட. சங்கரர் அளிக்கக்கூடிய விளக்கம் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட்டு. அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, முதல் வரியில் யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு. யஜ்ஞம்னா பஞ்சமகா யஜ்ஞம், தானம். நேற்றுக்கு வந்து ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, எவ்வளோ கொடுக்கலாம், ஏன்னா நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். நிறைய பேருக்கு தானன்றது ஒரு வாழ்க்கையில் கொடுத்ததே இல்லை. புரியுறதா? நம்ம யோக சாந்தி குருகுலத்தில் வந்தால் தான் இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு நம்ம வந்து சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா தானம் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே சாஸ்திரத்தில் இருக்குது, அதில் இதில் வேறு இருக்குது, வேதத்தில் இருக்குது. தானம் ஒரு முக்கியமான விஷயம். புரியுறதா? அதுதான் புண்ணியம் வந்து டைரெக்டாக கொடுக்கும். புரியுதா? நீனே சேர்த்து வச்சு 4 பில்டிங் பண்ணி அப்புறம் அதுக்கு பிறகு 4 பில்டிங் பண்ணி யாருக்கு சொல்லு? நாளைக்கு உனக்கு அலுமினி தட்டு கொடுத்து சாப்பாடு போடுவான் பையன். அவனுக்காக இவ்வளோ உழைச்சி உழைச்சி உழைச்சி, அது வேற மாடாக உழைச்சேன் நான் இந்த வீட்டில். அப்புறம் மனுஷனாக உழைக்கணும், அப்போ தான். புரியுறதா? அது கொஞ்சம் தர்மம் கொடுக்கணும். புரியுறதா? பக்கத்தில் கோயிலெலாம் இருக்கும், அந்த கோயிலில் கொடுக்கணும், அன்னதானத்துக்கு கொடுக்கணும், வஸ்திர தானம் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும். புரியுதா? உன்னை தவிர, உன் குடும்பத்தை தவிர குடும்பத்தில் இருக்கலாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. புரியுறதா? நீ என்ன பெருசாக பண்ணிட்ட? எல்லோரும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் சொல்கிறான் அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட, இன்னது நீ பெருசாக தியாகம் பண்ணிட்டு சொல்கிற? உன் கடமையை நீ பண்ணுற, நீ பண்ணி தான் ஆகணும். சரிடா. அங்கே உரிமை எடுத்துப்பாங்க. புரியுதா? இதே உன் பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்குற ஒரு விஷயத்த பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டில் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தேன்னா கோயில் கட்டி கும்பிடுவோம் உன்னை. புரியுதா? பா எப்படி இருந்தாங்க, எப்படி கொடுக்குறாங்க பாரு அப்படின்னு. புரியுதா? இதை கொடுத்து பழகணும். ஞானம். புரியுதா? தானம். தவம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தவம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து காலையில் வர்றது. ஓகே, இது ஒரு பெரிய தவம். இன்றைக்கி வந்து தவத்தில் சில பேர் தவறிட்டாங்க. என்ன மோகம் வந்தது. நான் வந்தவொடனே பார்த்தேன், இன்றைக்கி கிளாஸ் நல்ல கிளாஸ் ஆச்சு. சிலதெல்லாம் வர்றது எதிர்பார்த்தது வரல, எதிர்பார்த்தது நடக்காத என்ன. அதனால் குர்வன் ஏவ கர்மாணி ஈசாவாசிய சொல்கிறதில்ல, சுருதி வாக்கியம். அதை தான் இங்கே சொல்கிறார் இவர். புரியுதா? காரியமேவ தத்து. முதல்ல யஜ்ஞதான தப கர்மா கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்கிறாரு. நத்தியாஜம் செய்ய விட்டுவிடாத அப்படின்றாரு. திருப்பி ரீஎம்பசைஸ் பண்ணு, காரியமேவ தத்து, கட்டாயமாக பண்ணணும். தானம் தவம் யஜ்ஞம் ஒரு கிரகஸ்தனாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே, தானம்லாம் வந்து சன்னியாசி பண்ணக்கூடாது. அவனே இன்னொருத்தர் தானத்தில் தான் பிழைக்கிறான். புரியுதா? அதனால் அப்படி பண்ண முடியாது. அது கிரகஸ்தன் தான் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இருக்கிறது. யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ என்னத்துக்கு 2வது வரி சொல்கிறது? பாவனானி மனிஷினா, உன்னை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. புரியுறதா? சித்த சுத்திக்காக. இந்த தான தவ யஜ்ஞெல்லாம் எதுக்கு நம்மளுடைய ரிச்சுவல்ஸில் சொல்கிறது? ஒரு பர்பஸுக்கு தான், சித்த சுத்திக்காக. ஓகே, நம்மள வார்த்தையில் சொன்னால் சாதன சதுஷ்டத்துக்காக. ஓகே, சாதன சதுஷ்டத்துக்காக வேண்டி இந்த யஜ்ஞ தான தபம் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ தான் சித்த சுத்தி நமக்கு கிடைக்கும். புரியறதான்? சப்போஸ் அவனுக்கு சாதன சதுஷ்டியம் அடைந்தவனுக்கு இது irrelevant. அவனுக்கு சாதன சதுஷ்டியம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறார் சங்கராச்சாரியர். இதெல்லாம் நியாயம்தான், பண்ணணும். சித்த சுத்தி இல்லாதவனுக்கு, சாதன சதுஷ்டியம் குறைவாக இருக்கிறவனுக்கு, அவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸசைஸ். ஞானத்துக்கு வந்து சாதன சதுஷ்டியம் அடைஞ்சு ஞானம் அடைஞ்சவனுக்கு இது irrelevant அப்படின்றது சொல்கிறது. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன? 3, 4, 14. ஓகே, ஸ்துதையே அனுமதி வா. 7வது பூர்வபக்ஷி சொன்ன பிரமாணம் ஈசாவாசிய வேதத்தினுடைய விதி வாழ்நாள் முழுவதும் செய்யணும். அங்கே வந்து விதி விதிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தினுடைய
ஆக்ஞா அது. இப்படிதான் அதனால் நீ பண்ணணும் அப்படின்னு அவன் ஆர்கியூ பண்ணால் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா பதில் வந்து சாதன சதுஷ்டி வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். சாதன சதுஷ்டி அடைஞ்ச பிறகு ஞானத்துக்கு பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஞானம் அடைஞ்ச பிறகு அது இர்ரெலவெண்ட்டு அப்படின்றது பதில் சொல்லி முடித்தோம். அடுத்த பதில் செகண்டு இன்டர்பிரிட்டேஷன். செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்ன பண்ணுறாரு? ஸ்துதையே அனுமதி வா அப்படின்றார். அதாவது ஈசாவாசியத்தில் செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன் குர்வன் ஏவ இக கர்மாணி ஜிஜி விசேஷத் சதம் சமாக அப்படி சொல்கிறது. அப்போ முதல் இன்டர்பிரிட்டேஷன் வாழ்நாள் முழுவதும் கர்மம் செய்ய வேண்டும், ஞானிக்கு வேத விதி பொருந்தாது, அது நம்மளுடைய பதில். ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னா செகண்டு இங்கே விதி கிடையாது, அனுமதி கொடுக்கறது. வேதம் பர்மிஷன் கொடுக்கறது யாருக்கு? ஞானிக்கு. புரியுதா? நாட்டு கமெண்ட்மெண்ட்டு, கட்டளை கிடையாது, ஒன்லி பர்மிஷன். நாட் இன்ஜெக்ஷன், திஸ் இஸ் த பர்மிஷன். ஓகே, இது நாட் ஆக்ஞா, வேதத்தினுடைய ஆக்ஞா இல்லை, இது அனுக்ஞா. ஓகே, இது கட்டளை கிடையாது, அனுமதி. புரியுறதா? இப்படி யாருக்கு? ஞானிக்கு. இப்படிதான் ஞானிக்கு, அதாவது அஜ்ஞானிக்கு ஆக்ஞா, ஞானிக்கு என்ன பண்ணுறது? அனுக்ஞா. நீ அனுமதி கொடுக்குறது, நீ பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னு, கர்ம பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னு. அப்போ செய்ய வேண்டும், செய்யவும் செய்யலாம். செய்ய வேண்டும்னு சொல்கிறது அஜ்ஞானிக்கு, செய்யவும் செய்யலாம்ன்றது ஞானிக்கு. தெளிவாக தானே இருக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட்டு கைவல்ய நவநீதத்தில் 90வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறாரு, மாதவம் செய்யணும் செய்வார், வாணிபம் செய்யணும் செய்வார், அவரே பூதலமே புறப்பார், ஜெயம் புகுந்து உண்பார். யார்? ஜீவன் முக்தர். ஜீவன் முக்தனுக்கே அவெல்லாம் செய்வான் அப்படின்றது கைவல்ய நவநீதம் 90வது ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது ஆத்ம ஞானம் பெற்ற பிறகு கூட கர்மங்களில் ஈடுபடுவதும் ஈடுபடாமல் இருக்கிறதும் அவரவருடைய அந்த ஞானியோட மனநிலையை பொறுத்து, சம்ஸ்காரங்களை பொறுத்து இருக்குது. புரியுதா? அவங்கவுங்க விரும்பினா அவங்க பெருந்தவத்தில் ஈடுபடலாம், வியாபார பிஸ்னஸ் பண்ணலாம், உலகத்தையே ஆளலாம். இந்த ஞானி உலகத்தையே ஆள முடியும். அதுக்கு ஆப்போசிட்டாக பிச்சை எடுத்தும் போக முடியும், தாயுமானவர் மாதிரி. அதே இதில் முதலமைச்சராக இருந்தவர் கோவணம் கட்டின்னு பிச்சை எடுத்துகிட்டு போனார். உனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நீ தான் எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்க. இவர் எல்லாத்துக்கும் ஜட்ஜ் பண்ணுவார், இவரை தான் ஜட்ஜ் பண்ண மாட்டார். புரியுறதா? அதனால் ஜனகர், அஸ்வபதி, அஜாத சத்ரு, பிரவாக ஜைவலி, இந்த மாதிரி ஆளெல்லாம் சாம்ராட்டாக இருந்தாங்க. புரியுதா? ஆனால் ஞானி, எல்லாருமே ஞானி. அப்போ கர்மங்களால் இவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை. இந்த ஞானி பண்ணுறான்னு அந்த கர்மம் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை, ஒரு காசு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? இப்படி சுத்துறைய ஏதாவது உனக்கு பிரயோஜனம் இருக்கா? இப்படி கொடுக்குறைய உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம். எல்லாருக்கும் ஆச்சரியம் அங்கே தான் இருக்கும். நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் முன்னாடி ஃபாரினுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்போல்லாம் நம்ம ஊருக்காரனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எதுக்கு இவர் பண்ணுறாரு? ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கும். சும்மா கொடுப்பான ஒருத்தன், சும்மா எடுத்து கொடுத்துருவானே, ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கும், ஏதோ பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படி புரியுறதா? இவன் செய்கிறதெல்லாம் நன்மைக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக மாத்திரமே செய்வான். மற்றவங்களுடைய நன்மையை தான் இவன் மனசில் எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதை கொடுத்துடலாமா, அவருக்கு அதை பண்ணிடலாமா, அவருக்கு அப்படி உழைக்கலாமா, இப்படி எப்பயுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். புரியுறதா? இவனுக்கு ஒரு பைசா நம்ம கணக்கில் அவருக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதா? இப்போ காற்று அடிக்குது, காற்று கணக்கு போடுமா, இவ்வளோ காற்று அடிக்கலாம், இவ்வளோ காற்று அடிக்கலாம். சூரியன் இருக்கு, சூரியன் கணக்கு போட்டால் சூரியன் வேலை பண்ணும். இதில் நேச்சுரல். ஞானியோட செய்யறது கூட நேச்சர் ஸ்வரூபம், அவன் அப்படி தான் பண்ணுவான். புரியுதா? அப்போ 13வது சூத்திரம்
முதல்ல வேதத்தினுடைய கட்டளை அஞ்ஞானிக்கு பொருந்தும், ஞானிக்கு பொருந்தாதுன்னு பதில். 2வது 14வது சூத்திரத்தில் ஞானிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதமே அனுமதி கொடுக்கிறது. ஓகே, ஞானியான பிறகு கூட கிரகஸ்த ஞானியாக இருக்கிறவன் சந்தியாவந்தனம் எல்லா கர்மத்தையும் பண்ணலாம். புரியுறதா? அவன் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயாவது போயிருதில்ல, வீட்டில் இருந்துட்டே கூட அவன் சன்னியாசியாக இருக்கலாம். ஏன்னா வெளியிலலாம் நம்மளை வச்சுக்க முடியாது, வச்சுக்கவும் மாட்டாங்க, அது தேவையே இல்லை. ஏன்னா அங்கே நம்ம வீட்டிலாவது 4-5 பேர் தான் இருக்கும், நம்மளை பற்றி தெரியும். அங்கே 100,000 பாலிட்டிக்ஸ் இருக்கும். ஒரு ஆசிரமத்தில் போனீங்கன்னா 1000 பாலிட்டிக்ஸ் இருக்கும். புரியுறதா? இப்போ சமீபத்தில் ஒரு இதுக்கு போனோம், ஆசிரமத்துக்கு. ஒருத்தன் இப்படி போகிறான், ஒருத்தன் இப்படி போகிறான், இவனுக்கு அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, கனெக்டடே இல்லை. இது இப்படி கோச்சிட்டு போகிறது, இது இப்படி போகுது, அது ஏதோ ஒன்றும் பண்ணின்னு இருக்கு. ஆக மொத்தம் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. புரியுறதா? அப்போ ஞானிக்கு வேதம் பர்மிஷன் கொடுக்கறது, புரியுதா, அனுமதி கொடுக்கறது. அதனால் நம்ம வேதத்தை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸே கிடையாது. டோன்ட் கன்ஃபியூஸ். புரியுதா? கிளாரிட்டின்னா அவ்வளோ கிளாரிட்டி இருக்கிறது. புரியுதா? நீ கிரகஸ்தனாக இருந்தால் கூட நீ கிரகஸ்த வாழ்க்கையில் ரிஷி பத்தினி மாதிரி வாழலாம். புரியுதா? நீ 2 பேரும் சேர்ந்து இது இப்போ வந்து மதுசூதன ராவ் ஒருத்தர் இருக்க, அவன் 2 பேரும் ரிஷி பத்தினி மாதிரியே இருப்பாங்க. புரியுதா? அவங்க பாட்டு அவங்களுடைய ஒர்க்கை பண்ணுவாங்க, எப்பவுமே தெய்வீக காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி வாழறவங்க கூட இன்றைக்கும் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி கிரகஸ்தத்திலே கண்டினியூ பண்ணலாம், ஆனால் பற்றற்று இருக்கலாம். புரியுறதா? அப்போ 2வது மந்திரம் அனுமதி என்பது சொல்ல முடியாது. முதல் மந்திரத்தில் வந்து ஞானியை பற்றி சொல்கிறது. அதில் ஈசாவாசிய உபநிஷத்து முதல் மந்திரத்தை, ஒரே மந்திரத்தை கட்டின்னு அழாத, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது பாரு. முதல் மந்திரம் என்ன சொல்கிறது? ஈசாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதாக மா கிருத கஸ்ய வித்தனம். ஞானியானவன் இந்த உலகம் மித்யா என்றதை புரிஞ்சதுனால அவன் எல்லாத்தையும் சர்வத்தையும் தியாகம் பண்ணுகிறான். அந்த தியாகம் பண்ணுறது ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறதெல்லாம் இல்லை, வெரி நேச்சுரலாக இருக்குது. ஏன்? பிரம்மம் சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டான். பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. அந்த அறிவு பேக்கப்பில் இருக்கிறதுனால அவனால் ஈஸியாக முடியாது. அப்போ இந்த விஷயத்தை பண்ணலாம். அப்போ இல்லறத்திலேயே துறவு போடணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எங்கேயோ ஓடிட வேண்டாம், இந்த காஷாயன் ட்ரெஸ்ஸு கூட போட்டுக்கணுன்னு அவசியம் இல்லை. போட்டுண்டா நம்மக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான், அவ்வளோதானே. இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இருக்கிற யூஸ்ஃபுல் என்னென்னா டைம் கிடைக்கும், அப்புறம் நம்மக்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டான். அப்படியே நம்மக்கிட்ட வந்து கேட்க சாமி கோடியாக வச்சுருக்காரு, நல்லா கொடுப்பாரு போ 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 கொடுப்பாரு போ அப்படின்னு அப்படி தான் சொல்கிறான். இது ரோட்டில் போனால் கூட ஒன்றுக்கிட்ட எதுவும் கேட்குறதில்ல யாரும். பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போனவங்களுக்கு தெரியும், சாமி நீங்கள் கொடுங்க. இங்கேயே நடந்தது, இந்த கார்னரில் ஸ்டேஷன் ரோட்டில் இந்த டிரைவர் பையன்கிட்ட, டிரைவர் ஸ்டூடெண்ட்டு தான், அம்மாம்மா நீ போ 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 அப்படின்றார் இவரை. நீ எரியா சாமி கிட்ட தானே கேட்குற. அது வந்து ஒரு நஞ்சி போன ஒரு பாட்டியே, புரியுதா? ஆனால் குரல் வந்து வசதியாக வருது. நானும் எடுத்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். புரியுதா? ஓகே. நீ அதே போல் நீ ஏர்போர்ட்டில் வந்தேன், நான் ஏர்போர்ட்டில் வந்து அந்த பேட்ரி கார் இருக்குல்ல, பேட்ரி காரில் நான் முன்னாடி உட்காந்துருந்தேன், அந்த சின்ன பொண்ணு. ஓகே, அது பின்னாடி நம்ம பசங்களாம் உட்காந்து லக்கேஜெலாம் அதில் ஏற்றிட்டானுங்க. புரியுதா? ஏகப்பட்ட லக்கேஜ். ஓகே, எல்லாம் ஏதோ சாமி புண்ணியத்தினால நமக்கு அங்கங்கே இந்த கார்லேருந்து எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கேன், எல்லாமே திறந்து விடும். ஓகே, சாது போனார்னு அந்த பொண்ணு ஹிந்தியில் கட 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 கடன்னு பேசுறது, என்னென்னோ பேசுறது. அதனுடைய ஆத்திரத்தெல்லாம் தீர்த்து சொல்லிடுது. ஏன்னா அவள் இந்தூர் பொண்ணு, புரியுதா? அது வந்து இங்கே தனியாக இருக்குது, ரூம் எடுத்துன்னு தனியாக செப்பரேட்டாக இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பாருப்பேன், என்கிட்ட சொன்ன மாதிரிலாம் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாதுண்ணே. சரி சாமி, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு.
அந்த இது ஸ்நாக்ஸு. நான் தான் எப்பயுமே ஸ்நாக்ஸ் வச்சுருப்பேன் பையில். ஒரு பை ஃபுல்லாக கொடுத்துட்டேன். தேங்க்யூ சுவாமி, தேங்க்யூ சுவாமி அப்படின்னு. தான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இருக்கிறது. முன்னாடிலாம் என் பேரை போட்டு பின்னாடி சுவாமின்னு போடுவான். இப்போ ஏர்போர்ட்டில் வந்து முன்னாடியே சுவாமி போட்டுறான். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது அப்படின்னு. ஓகே, இது வந்து ராமகிருஷ்ணர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு கதை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இது இருக்காங்களே பெரிய பெரிய அனுபூதி பெற்ற மகான்கள் வந்து மாம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்கிறதுல அது மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் வாயை தொடச்சிட்டு போயிடுவான். ஆனால் சில சாது என்ன பண்ணுவான்னா அந்த மாம்பழத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பான். புரியுறதா? அந்த மாதிரி சுகதேவர் போன்றவர்கள் இருக்கிறார்கள். சுகதேவர் போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுக முனி வந்து அந்த கிணறு தோன்றத்துக்கு வேண்டிய அந்த கூடை, கடப்பாரை, மம்முட்டி அந்த ஐட்டம்லாம் தோண்டி கிணறை தோண்டி அந்த கிணறு ஆன பிறகு அந்த தண்ணியெல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணுவான்னா, இந்த துறவி எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டுருவான், கிணத்துக்குள்ளேயே போட்டுருவான். ஆனால் ரொம்ப ரேராக சில பேர் சுகதேவர் மாதிரி உள்ளவங்க சில பேர் அந்த பண்ணின இது இருக்கு இல்லையா, கூடை, கடப்பாரை, மம்முட்டி அதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு உபயோகமாகும். அந்த மாதிரி ஒரு சில குரூப்பு அவங்க வந்து செகண்ட் கேட்டகரி. புரியுதா? அந்த மாதிரி ஞானியும் உண்டு. மற்றவர்களுக்காகவே அவர்கள் வாழ்வார்கள். ஓகே, அதனால் ஈசாவாசிய மந்திரம் செகண்ட் மந்திரம் அப்படி சொல்கிறது. தர்ஃபோர் நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறதுனா, இதனுடைய ஐடியா த நாலெட்ஜ் இஸ் பவர்ஃபுல். நாலெட்ஜ் இஸ் பவர்ஃபுல். நாங்கள் யோகா நடத்தும்போது ஒருத்தன் வந்தான், ஒரு 2 நிமிஷம்தான் பண்ணான். அப்புறம் அது கரண்ட் வந்துடுத்து, இது ஃபேன் சுற்றுறது. அப்போ வந்து 50 ரூபா கேட்டான். அன்றைக்கி ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. டே என்னென்னா, நான் வந்து ஒருத்தருக்கு வந்து 100 ரூபா 3 கோர்ஸுக்கோ என்ன ஆசனாஸ், பிராணாயாமம், மெடிடேஷன் 3க்கு சேர்த்து 100 ரூபா வாங்குகிறேன். அது வந்து 3-2 6 வாரம் சொல்லி கொடுக்குறேன். 6 வாரத்துக்கு 100 ரூபா வாங்குகிறேன். இப்படி பண்ணிவிட்டு 50 ரூபா கேட்டான். ஷாக் ஆகிட்டேன். இப்போலாம் இந்த 50 ரூபாயெல்லாம் வந்து ஒரு காசாகவே தெரியல. என்ன உங்களுக்கு ஏடா டே 50 ரூபா கேட்குறேன், 50 ருபீஸ் எதுவும் கேட்குறேன்னு. நாலேஜ் அப்படி சொல்லிட்டு போனான். ஓ நாலேஜ் நாலேஜ் இஸ் பவர்ஃபுல். புரியுது தான்? அதனால் வேதாந்தா சொல்கிறது, இந்த அனுமதி கொடுக்கறது மூலியமா ஞானத்துக்கு என்ன மகிமை உண்டாகும். இந்த வேதமே கிரகஸ்த ஞானிக்கு கர்மா பண்ணு அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறது இல்லையா? அதனால் இந்த நாலேஜுக்கு என்ன வந்து கிரேட்னஸ் கிடைக்கும் அப்படின்னா, அவன் கர்மத்தில் ஈடுபட்டால் கூட கர்மத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா, பிரயோஜனம், அந்த பலம் திருஷ்ட பலம் அதிர்ஷ்ட பலம் 2 பலம் இருக்கு. திருஷ்ட பலம் வந்து சுகதுக்கம், அதிர்ஷ்ட பலம்ன்றது புண்ணிய பாபம். இது ரெண்டும் அவனுக்கு அஃபெக்ட் ஆகாது. இந்த நாலேஜ் வெரி பவர்ஃபுல். அவன் வந்து இதுவாக இருந்தாலும் சுகதுக்கத்தில் பாதிக்க மாட்டான். சுகதுக்கம் இருக்கும். பகவான் கிருஷ்ணர் பிறக்கும் போதே ரோகிணி தானே, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா குழந்தையும் கொள்றா அப்படின்ட்டான். புரியுதா? அவருடைய ஜன்மம்லேருந்து அது இது வரைக்கும் லீலா எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா நீ சொல்லவே முடியாது. கிருஷ்ணர்கிட்ட வந்து எனக்கு பிரச்சனை லைஃப்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லோக்கலில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்காது. எதுக்கு அப்படின்னா பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்றது காட்டுறதுக்காக. புரியுதா? எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கிறது. அது வந்து அந்த கான்சியஸ் புரிஞ்சுத்துன்னா ஆத்மாவுக்கு பிரச்சனை உண்டோடி. நீ உன் சரீரத்தை மனசு நானுன்னு வச்சுருந்தா நான் என்ன சொல்கிறது அப்படி சொல்கிறேன். ஞானி எப்படி இருப்பான் அப்போ? பஷ்யன், ஸ்ருண்வன், ஸ்பிருஷன், ஜிக்ரன், அஸ்னன், கச்சன், ஸ்வபனன், குணேஷு வர்த்தந்தையா. ஓகே, குணத்தில் போகிறது, இந்திரிய விஷயம் போகிறது, நான் ஒன்றும் பாதிக்கிறது இல்லை. அப்படி கிரகஸ்துக்குள்ளரையே இருந்து பவுஸுக்கிட்டேயோ சில்ட்ரன்ஸ்கிட்டேயோ மற்ற யாருக்கிட்டேயோ பாதிக்காமல் அவன் ஒரு ஏகாந்த வாசத்தில் இருப்பான் பாரு.
புரியுறதா? ஞானி அது பவர்ஃபுல், ஞானத்தோட பவர்ஃபுல். அடாடாடா, இங்கே இருக்கவங்க யாராவது அப்படி ஞானம் அடைஞ்சு அதே குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்து பிரச்சனை பாதிக்காமல் பத்திரம்பவ அந்த இது தாமரை இலை தண்ணீர் மாதிரி ஆனந்தமாக இருக்கும். இது ஒன்று கத்தின்னு இருக்கோம், அது ஒன்று கவான்னு கத்தின்னு இருக்கோம், வீட்டில் பால் பொங்கின்னு இருக்கும், அந்த குழந்தை வந்து கத்தின்னு இருக்கோம், இது அப்படியே நடு ஆளில் உட்காந்துட்டு இருக்கோம் ஜபம் பண்ணிட்டு. அது அப்படி தான்டா, கொஞ்ச நாள் அவங்க எல்லாருமே பழகிடுவாங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், அது ஒன்றுமே பண்ணாது, அது ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனசு கேட்குதா சாமி? மனசு கேட்குதா சொல்லுங்க? அப்படி அழும்போது நம்மளால மனசு கேட்குமா? அப்படி இவ ஒரு டைலாக் வச்சிருக்கான், ஞானம் வரல அஜ்ஞானின்னு சொல்றா, டிக்ளேர் பண்ணு நான் அஜ்ஞானி அப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்லு. ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது, பாதிக்காது. சும்மா வேணா ஒரு ஃபன் அப்படி போய் பண்ணலாம ஒழிய ஞானி பண்ணுறதுலாம் ஃபன் லீலா. புரியுறதா? ஸ்துதையே அனுமதி வா வா அப்படின்னா முதல் இன்டர்பிரிட்டேஷன் அஜ்ஞானிக்கு வேதத்தோட கட்டளை, ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஞானிக்கு பர்மிஷன் கொடுக்கறது கர்ம பண்ணுறதுக்கு, அனுமதி அனுஜ்ஞா பர்மிஷன் கொடுக்கறது, ஸ்துதையே எதுக்கு? ஞான ஸ்துதி பண்ணுவதற்காக. அருமையாக இதை வந்து பவர், நாலேஜ் இஸ் பவர்ஃபுல் அப்படின்றத முடித்தார். அதனால் நாளைக்கு வகுப்பு உண்டு. ஏன் நாளன்னைக்கு வகுப்பு இல்லை? அப்போ இதுக்கு அடுத்த வகுப்பு வந்து பிப்ரவரி 18. புரியுதா? 18 ஞாபகம் வச்சுக்கலாம். 18 அத்தியாயம் பகவத்கீதா 18. அப்போ நடுப்பழனியில் மீதி நடுவில் இருக்கிறது, ரெண்டுத்துக்கு நடுவில் நடுப்பழனியில் இருக்கணும். நீ எங்கேயாவது நடுத்தருவில் இருக்கக்கூடாது. புரியுதா? எல்லாரும் வந்து நடுப்பழனிக்கு வந்து ஞானஸ்கந்தன் சிபிரில் பங்கு கொண்டு நாம் வந்து அந்த திருப்பரங்குன்ற முருகனுக்கு பர்மனெண்ட்டாக சிக்கந்தர் மலையிலேருந்து கந்தர் மலையாக அதை வந்து பர்மனெண்ட்டாக பண்ணுறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் காப்பாற்றுவாராக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.